Vitali Yablani Yeruji Baplili Tumadi Narikoi நான் வந்து ஒன்று ஒன்று ஈரொன்று ரெண்டு அந்த பாடல் பாடியிருக்கிறேன். அப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நமிதா கூட தருவியா தரமாட்டியா தரலன்னா பொம்பேச்சு கா 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 அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அப்புறம் வந்து டண்டனக்கா 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 சரக்கே. Golden Sparrow presents Tennis Iruvu with Tennis Central Deva. Co-presented by East Via and Avafi Golden Jewelry Trading. Supported by Ecolon Elite. PR partner Anto Entertainments. Radio partner Radio Gilly 106.5. Branding partner Elite. Overseas partner The Chosen One. Broadcast partner Black Sheep. OTT partner Black Sheep Value OTT. Production partner Media Pro International. Venue partner Expo Center Saja. Event co-organized by Spread Smiles Events and Media. Travel partner AR Tools and Travels. இந்த ஒரு லைவ் அண்ட் கான்சர்ட்ல தேவா சார் இருக்காரா, அப்போ நான் கண்டிப்பாக வருவேன், அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ல நான் இருந்தே ஆகணும் அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரிட்டி இங்கே வந்து இன்னைக்கு என்ட்ரி கொடுத்துருக்காரு. அவர் இப்போ நம்ம ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ண போகிறோம். உலக தமிழர்கள் எல்லாருமே காலையில் எழுந்த உடனே ஏபிசி ஜூஸ் குடிக்கிறாங்கன்னா அது காரணம் சாராக தான் இருப்பார். ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து எத்தனை பேர் வந்து ஆரோக்கியமாக மாற்றுன்றதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக சாரை சொல்லலாம். இதுக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு ஸ்டார் தான், அது நம்ம சுப்ரீம் ஸ்டார். ஆஃப் கோர்ஸ் சார் வந்து பேசுவது கூட கேட்டார், வாட் இஸ் தட் ஏபிசி அப்படின்ற மாதிரி. ஸோ டெஃபினெட்லி ஃபிட்னஸ் ஃப்ரீக் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு ஆக்டர். படத்தில் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்பில் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான நம்மளோட சுப்ரீம் ஸ்டாரை நம்ம ஜென்டலாக இன்வைட் பண்ணுறதை விட நம்மளோட டீம் சார்பாக ஒரு ஸ்பெஷல் ஏவி அவருக்காக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஓவர் டு ஏவி ப்ளீஸ். தன்னைத்தானே செதுக்கிய 90s கிட்ஸ்களின் நாயகன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் தமிழ் சினிமாவில் எவ்வித சிபாரிசும் இன்றி உள்நுழைந்தவர். ஒரு பக்கம் இவர் நடிப்பில் மிரட்டி வந்தாலும் இன்னொரு பக்கம் காலம் போற்றும் பாடல்களையும் இவர் கொடுத்து வந்தார். அதற்கு மிக மிக உறுதுணையாக இருந்தவர் நம் தேனிசை தென்றல் தேவா அவர்கள். ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான படங்கள். 1992 சூரியன் எனும் ஒற்றை படம் மொத்த பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் சூப்பர் ஹிட். 18 வயதில் தொடங்கி தூங்க மூஞ்சி வரை இமாலய சிக்ஸர்கள். அதைத் தொடர்ந்து தொட்டதெல்லாம் பொன்னென்றாகிவிட்டது. எண்ணற்ற படங்கள், கட்டுக்கடங்கா கலவையான பாடல்கள். நட்புக்காக திரைப்படத்திற்காக மீசைக்கார நண்பா என நம் தேனிசை தென்றல் சீறி பாடுகையில் சண்டையிட்டு சென்ற நண்பனை கூட தேடி தழுவ வேண்டும் என்று ஆசை எழக்கூடும். நட்புக்கு அப்படி ஓர் உன்னதம் சேர்த்த பாடல். அந்த காட்சிகளுக்கு நிறையில்லையே, இன்னும் கண்ணை விட்டு தாமரையில்லையே. ஏஜ் ரிவர்சிங்கில் டாப் கியரில் பறந்து கொண்டிருக்கும் நம் சுப்ரீம் ஸ்டார் அவர்களை தேனிசை தென்றலின் தேனிரவு நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமை கொள்கிறது துபாய் மாநகரம். Is what an iconic moment and இன்னைக்கு இது ரொம்ப பயங்கர ஸ்பெஷலாக போகுது. நம்ம எல்லாருடைய ஃபேவரட் the legendary actor of Tamil cinema, iconic actor supreme star சரத்குமார் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். மீசக்கார நண்பா, உனக்கு ரோசம் அதிகண்டா, ரோசம் அதிகண்டா, அதை விட பாசம் அதிகண்டா. நம்ம பழகுனத மறக்கலையே, அந்த பருவம் இப்போ கிடைக்கலையே, அந்த காட்சிகளுக்கு நிறையில்லையே, இன்னும் கண்ணை விட்டு தாமரையில்லையே. அதாவது ஒரு வார்த்தை, நாங்கள் எல்லாம் வந்து சினிமாவுக்கு முன்னாடி அவர் ஸ்கூட்டரில் தான் நான் நிறைய சுற்றி இருக்கேன். அவருடைய சொந்த ஸ்கூட்டரில். அவர் வசதியானவர். ஆனால் அவர் ஒரு படம் எனக்கு இசையமைக்க வாய்ப்பு கொடுத்தார். படத்து பேர் அதிகாலை சுப வேலைன்னு ஒரு படம். எல்லாம் கம்போசிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அதில் ஒரு கேஸ் ஒன்று வந்துருக்கு நடுவில். ஞாபகம் இருக்குங்க, நான் ஏற்கனவே ஒரு சாங் ஒன்று போட்டிருக்கேன். அந்த பாட்டை நான் இவர் படத்துலேயும் போட்டுட்டேன். அதனால் அந்த ப்ரொடியூசர் என் மேலே கேஸ் போட்டார். என் மேலே மட்டும் இல்லை, இவர் மேலே, கவிஞர் காளிதாசன் மேலே, எல்லார் மேலேயும் வந்து கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இவரை பற்றி நான் ஒரே ஒன்று சொல்லணும். நாங்கள் எல்லாமே சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல படங்கள் நான் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் எல்லாம் வந்து 96லலாம் நிறைய படங்கள் இப்போவும் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய படங்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார்ப்பா. அந்த வார்த்தையை நான் இன்னும் மறக்க மாட்டேன். தேவா சார், நாம் என்ன கஷ்டப்பட்டோம் இந்த சினிமாவுக்கு வர்றதுக்காக, எல்லாரும் ஒன்றா முன்னுக்கு வந்துட்டோமேன்னு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அவர் சொன்னது. இந்த இடத்துல நீங்கள் கிளாப்ஸ் பண்ணணும். அந்த மனசு யாருக்குமே வராதுமா.
யாருக்குமே வராது. அப்படி ஒரு அற்புதமான என் நண்பர், அற்புதமான ஒரு அன்பு உள்ளம் கொண்ட அன்பு உள்ளத்துக்கு சொந்தக்காரர் சரத்குமார் அவர்களை வருக வருக என்று என் சார்பாகவும் சகோதரர்கள் சார்பாகவும் இசை குழுவினர்கள் சார்பாகவும் பாடகர் பாடகிகள் சார்பாகவும் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்ட நூர் சார் அவர்களுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமா. அண்ட் சரத்குமார் சார், ஆக்சுவலி வி நோ தேவா சார் அண்ட் சரத்குமார் சாரோட அந்த காம்பினேஷன், அந்த மூவி சாங்ஸ், எஸ்பெஷலி நீங்கள் இன்ட்ரோவில் வந்தப்போ போட்ட சாங், இதெல்லாம் வந்து எவ்வளோ ஹிட்டு, என்ன ஒரு ஹிட் காம்போ அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட் நீங்கள் ஸ்பெஷல் ஆக்கியிருக்கீங்க. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் அதுக்கு முன்னே நான் ஒன்று சொல்லணும். அதாவது சொல்லுங்கண்ணே. என்னுடைய சாங்லேயே முதல்ல பயங்கரமாக ஹிட்டான பாட்டு கட்டபொம்மன் படத்தில் அவர் நடித்த ஹீரோவை நடித்த படம் பிரியா பிரியா ஓ பிரியா அப்படின்னு அவருடைய படத்து சாங் தான் முதல்ல ஹிட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் அவருக்கு நான் என் நன்றியை நான் தெரிவிச்சே ஆகணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேவதா. அமெரிக்க மக்களுக்கு இனிய மாலை வணக்கம். கோல்டன் ஸ்பேரோ நிறுவனத்தான நூர், அப்புறம் சதாம் அண்ட் சதாம், அவங்க குடும்பத்தினர், இங்கே வரை தந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள், ரசிக பெருமக்கள், தேவாவை பார்க்க வந்து பாடல்களை ரசிக்க வந்திருக்க அன்பு உள்ளங்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த குழுவினருக்கும் என்பது கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவாவோட நான் வந்து பல படங்கள் பண்ணியிருந்தாலும் தேவா சார் சொன்ன மாதிரி முதல்ல தேவா சாரும் நானும் ஒரு லேம்பரட்டா ஸ்கூட்டரில் ஆந்திர மகிழா சபாவில் அதிகாலை சுபவேளை என்ற ஒரு திரைப்படத்திற்கு பாடலை பதிவு செய்வதற்காக நான் தேவா சாரை லேம்பரட்டா ஸ்கூட்டரில் கூட்டிகிட்டு போனேன். நீங்கள் என் பின்னாடி உட்காந்தீங்க, ஆனால் நான் உங்களை அழைத்து கொண்டு வந்தேன். நீங்கள் கலையுலகத்தையே அழைத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்கள் நான் வந்து மிகப்பெரிய விழா சென்னையில் எடுக்கும்போது அந்த விழாவுக்கு நான் வரவில்லை என்ற ஏக்கம் என் மனதில் இருந்தது. அதனால் கண்டிப்பாக இங்கே நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னவுடனே தேவா சார் எங்கே இருந்தாலும் சென்று பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அமெரிக்க மக்களை தொடர்ந்து நான் சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றேன். உங்களெல்லாம் பார்க்கணுன்ற ஆசை எப்போதும் எனக்கு உண்டு. கடல் கடந்து வந்து தாயகத்தை விட்டு உழைத்து உழைப்பால் உயர்ந்த உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அந்த மாதிரி இந்த கோல்டன் ஸ்பேரோ நிறுவனம் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக எனக்கு தெரிஞ்சது. அது எந்த ஒரு நிகழ்ச்சியும் வந்து ஒரு பேஷன் இருக்கணும்னு சொல்லலாம். வி ஷுட் ஹேவ் அ பேஷன் டு டூ திங்ஸ். நான் இன்றைக்கி அலுவலகத்துக்கு போயிருந்தேன். த என்டையர் ஃபேமிலி, அவங்களுக்கு ஒரு பெரிய பேஷன், கலை உலகத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அவர்கள் இந்த கோல்டன் ஸ்பேரோ தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இங்கே உங்களையெல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் அங்கேருந்து பேசுகிறது சரியாக கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இக்கோவில் போயிட்டுருக்கீங்க. நாட்டாமை வந்து சார் ஆக்சுவலி நாட்டாமை அப்படின்னு கூப்பிடுறாங்க சார். அது கேட்டுச்சு, நாட்டாமை கேட்டுச்சு. பல குரல் கலந்து ஒரு எக்கோல கேக்குது. டிஃபரண்ட் பல குரலிலே தாங்க நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்கன்னு புரிஞ்சா பரவாயில்ல. நாட்டாமை தீர்ப்பை மாற்றி பாட சொல்கிறாங்களா? யாரை? என்னையா? அவங்க பாட சொல்றாங்க. இல்ல சார், அவங்க அப்படிலாம் தப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. சார் இல்ல சார், அவங்க கிட்டே கேட்டுடலாம் சார். பாட வேணான்னு சொல்றவங்களாம் கத்துக்க பார்க்கலாம். தூங்க சீக்கிரம் கை தூங்க எல்லாரும். சார் பாடணும்னு சொல்றவங்களாம் கத்துக்க பார்க்கலாம். சார் முடிச்சு விட்டாங்க சார். சார் ஆக்சுவலி மெஜாரிட்டி என்னவோ அதை கண்டிப்பா நீங்க செய்வீங்க. நீங்க பாட சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்ரீகாந்த் தேவாவோட நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். ஆனால் என்ன பாடல் பாடுவது குழப்பமாக இருந்தது. தேவா சார் வந்து எப்போதும் பாடுகின்ற உன்னை எறிந்தாலை பாடுகின்றாங்க. எனக்கு உன்னை எறிந்தால் பாடுவதற்கு முன்பு நான் வந்து 1 1 2 2 அந்த பாடல் பாடியிருக்கிறேன். அப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நமிதா கூட தருவியா தரமாட்டியா தரலன்னா பொம் பேச்சு கா 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 அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஃபேவரட் அந்த நமிதாவோட நீங்க பண்ண. அப்புறம் வந்து டண்டனக்கா சரக்கே. இந்த ஊரில் பல ரஷ்ய மக்கள் இருக்காங்கண்ணே. ரஷ்யாவை சேர்ந்த மக்கள் இருப்பார். ரஷ்யனில் பாடிட்டுமா? Rajvitali yablani iruji paplili tumani narikoi Wigadila na berakatiusha na visoki beragna krutoi Wigadila na berakatiusha
na wysoki bereg na kruтой. Raj Vitali, Jablani i Róży, Paplili, Tumani na rikoj. We are the Ila na Berkatiusha, na wysoki bereg na kruтой. Tak, tak. சார் ஏன் சார் இந்த லாங்குவேஜ் டிஃபரெண்டா வேற லெவல் வைபா ரஷ்யன் இருக்கு மொழியில சார் பாடுங்கன்னு பாடிட்டேன் வேற ஒண்ணு இல்ல. ஓ ஆன் ஸ்பாட் இது ஓகே ஓகே நம்ம சரத் சாருக்கு ஒரு பெரிய கவுண்ட் டவுன் கொடுக்கலாமா 10 9 டண்டனக்கா சரக்கே கடிச்சுக்கடா முருகே டண்டனக்கா சரக்கே கடிச்சுக்கடா முருகே மயிலா போடு மயிலே மயிலே கரக போடு ஒயிலே ஒயிலே ஹை கண்ணன வச்சா டப்பாங்குத்தே நீ கைய வச்சா கும்மாங்குத்தே ஏய் டண்டனக்கா சரக்கு கடிச்சுக்கடா முருகே டண்டனக்கா சரக்கு கடிச்சுக்கடா முருகு சைதா பேட்ட ரயிலே என்ன பூட்டு போட்ட ஜெயிலே நீ ஆசை வச்சா ஜின்னுக்கா நீ ஆட்டம் போடு டண்டனக்கா போடு டண்டனக்கா சரக்கு கடிச்சுக்கடா முருகு டண்டனக்கா சரக்கு கடிச்சுக்கடா முருகு சரிதான் பண்ணி வச்ச தீர துணி போல் இருக்கு இடுப்பு இந்த இடுப்பு ஏ ஆர்வரில் வச்சு நிற்கும் கத்தி கப்பல் போல் இருக்கு சிரிப்பு இந்த சிரிப்பு ரெண்டு சுப்பெடுத்து 2 பெங்கு பொண்ணுக்கிட்டா அம்மாத்துக்கும் மேயாட்டம் ஒண்ணு போட்டுக்கிட்டா டண்டனக்கா உன்னை விட்டு இருக்கா தண்டனை பத்திரிக்க உள்ள வச்சிருக்க உன்னோட எதிர்த்திருக்க தப்பு தபுல கலக்கு மயிலே சும்மா வந்து கடி நீ போடு மயிலே மயிலே எரக போடு ஒயிலே ஒயிலே ஆசை வச்ச டப்பாங்குத்தே நீ கைய வச்சா கும்மாங்குத்தே சபாஷ் சரியான போட்டி Baba, black sheep, heavy any wool. Yes sir, 3 bag full. 1 for my master, 1 for my cat, 1 for my little boy. Hey! சொல்லாதையா நீ கிட்ட வர சொல்லாதையா யா சொல்லாதையா நீ கிட்ட வர சொல்லாதையா யா ஏ நன்னே டண்டனக்கா சரக்கே கடிச்சுக்கடா முருகே டண்டனக்கா சரக்கே கடிச்சுக்கடா முருகே தேங்க்யூ சார் தேங்க்யூ அப்படியே இருக்கு சார் குரல் அப்படியே இருக்கு வாவ் சார் எக்ஸலென்ட் அண்ட் அந்த வைபை வந்து ஆக்சுவலி அங்கேருந்து உங்களோட ஃபேன்ஸ் வந்து கேட்டாங்க அதை கேட்ட உடனே இமீடியட்டாக வந்து நீங்கள் கொடுத்தீங்க ரஷ்யன் லாங்குவேஜில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி தமிழ் வரைக்கும் சூப்பராக கொடுத்தீங்க அண்ட் தேவா சாரோட கம்போசிஷன் அந்த சாங்ஸும் வந்து நீங்கள் பாடிருக்கீங்க இப்போ ஸ்ரீகாந்த் தேவா சாரோட சேர்ந்து இங்கே அந்த லைவான ஒரு வைபும் நாங்கள் பார்த்தோம் அண்ட் வீணோ சபேஷ் சாரும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க ஸோ அவரை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் இந்த இடத்துல வந்து நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறோம் இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டில் ஒரு பெரிய குடும்பம் தேவா சார் சபேஷன் முரளி அப்கோர்ஸ் ஸ்ரீகாந்த் தேவா சபேஷ் அவர்கள் இல்லாத போது அன்றைக்கி இறந்த அன்றைக்கி நான் இல்லை அலைபேசியில் தான் அழைச்சி சொன்னேன் இன்றைக்கி இந்த ஒரு குழுவில் அவர் இல்லைன்னும் போது கொஞ்சம் உண்மையிலே ஒரு தாக்கம் இருக்க தான் செய்யுது ஏன்னா இட்ஸ் வெரி பிக் டீம் இது ஒரு சாதாரண டீம் கிடையாது இந்த பிரதர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கலை உலகத்தில் வந்து மிகப்பெரிய சோதனை காலத்தில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான இட்ஸ் நோ ஸ்மால் ஃபீட் அண்ட் தேவா சார் குடும்பத்துக்கு என்றைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் த வே இஸ் கண்டக்டட் ஹிம்செல்ஃப் பட் டிசிப்ளின் இவர் சொத்து இல்லை இவன் தான் வந்து இங்கீதமும் தெரிந்து சங்கீதமும் தெரிந்தவன் சொன்னார் உண்மையிலே ஸ்ரீகாந்த் தேவா அண்ட் அஃப்கோர்ஸ் முரளி ஆல் ஆஃப் யூ அட் திஸ் டைம் லெட் அஸ் பே ரெஸ்பெக்ட்ஸ் டு சபரேஷ் ரொம்ப நன்றி சார் இன்னொன்று விஷயம் மணிமேகலை இவர் வந்து இவருடைய வாய்ஸ் நான் கணக்கெடுத்து அவருக்கு இந்த டிஎம்எஸோட வாய்ஸ் அவருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் அவருடைய டிஎம்எஸ் வாய்ஸ் அந்த போல்டாக இருக்கும்ல அந்த வாய்ஸ் தான் சரோஸாக இருக்குது
எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நிறைய தடவை அந்த பாட்டு கேட்டிருக்கேன். நம்ம ஸ்டேஜில் உன்னை அறிந்தால் பாட்டு பாடணும். ஆஹா, எம்ஜிஆர் அவர்களின் பாடல் நீங்கள் ஒரு பாட்டு பாடணும். அதாவது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பாட்டு அடிக்கடி பாடுவேன். தேவா சார் அந்த பாட்டை பாடுங்கன்னு சொன்னனால ஒரு 20 வரி ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் யூ அண்ட் தேவா சார். அது ஏன்னா அந்த உன்னை அறிந்தால் பாட்டு கேட்டிங்கன்னா உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஒரு உத்வேகம் தானாகவே பிறக்கும். அது ஒரு உணர்ச்சி ஊட்டுகின்ற பாடல்னால தான் அதை பற்றி எப்பயுமே நான் பாடுவேன். உங்களுக்காக இதோ 4 வரிகள் பாடிட்டு நான் விடைபெறேன். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீங்கள் வாழலாம். நன்றி. எக்ஸலென்ட். தேங்க் யூ so much சரத்குமார் சார். தேங்க்ஸ் a lot. தேவா சார் சைடுல இருந்து சொல்லி நீங்க இத பாடிக்கிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லும்போது சபேஷ் சார் பத்தி நீங்க பேசுனீங்க. சோ இப்போ நீங்களும் இங்க இருக்கீங்க அப்படின்றதுனால நம்ம கோல்டன் ஸ்பாரோ ஈவென்ட்ஸ் டீம் சைடுல இருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரிபியூட் நம்மளோட சபேஷ் சார்க்காக வந்து ரெடியா இருக்கு. அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பார்த்துடலாமா சார்? எஸ், ட்ரிபியூட் ப்ளீஸ். நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. சபேஷ் முரளி என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டும். அப்படி தமிழ் சினிமாவின் நகமும் சதையுமாக வலம் வந்தவர்களே இவ்விருவரும். தற்போதைய காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் என்பது எட்டாக்கனியாக இருந்தாலும் முந்தைய தலைமுறையை நல்வழிப்படுத்திய பெரும் பாடசாலை அந்த கூட்டு குடும்பமே. தானும் வளர்ந்து தன் உடன் இருப்பவர்களையும் வளர்த்து விடுவதில் இருக்கும் சுகம் அது ஒரு ராஜ போதை. அப்படி ஒரு பெரும் போதைக்கு அடிமையும் அடையாளமுமே
நம் தேவா சகோதரர்கள். இதிகாசத்து சகோதரர்களையும் அவர்களுக்குள் இருக்கும் பிணைப்பையும் கதைகளில் மட்டுமே கேட்டதுண்டு. ஆனால் இவர்களை பார்க்கையில் அக்கதைகளை நேரில் பார்த்த ஒரு உணர்வு, கதையில் கேட்டதை தரையில் பார்ப்பதை போன்றதோர் பெருமகிழ்ச்சி. அழகான சின்ன தேவதையை கேட்டு எத்தனை மனம் நெகிழ்ந்திருக்கும். எத்தனை அண்ணன்பார்களின் கரங்கள் அவர்களது தங்கைகளை கட்டி அணைத்திருக்கும். ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா, எத்தனை பெரிய வலியையும் ஏக்கத்தையும் எடுத்துரைத்த பாடல். படம் நெடுக கடத்த முற்படும் உணர்வுகளை அவ்வளவு அழகாய் 5 நிமிடங்களில் வெளிப்படுத்தி இருப்பார்கள். இப்பாடல் உலகெங்கும் இருக்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் அர்ப்பணிப்பு. தமிழ்ச்செல்வி பனைமரங்களும் வயல்வெளிகளும் சூழ்ந்திருக்கும் இவ்விடத்தில் இருவரும் செய்யும் காதலை பார்க்கையில் நமக்கும் காதல் வயப்பட ஆசை முளைக்கும். நிலா நீ வானம் காற்று என்று பாடல் ஆரம்பிக்கும் போதே அவ்வளவு அழகியல். யுகபாரதியின் வரிகளோடு இருவரின் இசையும் சேர்கையில் காதலுக்கு உருவம் கிடைத்ததோர் உணர்வு. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா எனும் ஒற்றை பாடல் அண்ணன் தம்பி உறவை உன்னதப்படுத்தும் ஓர் காவியம். ஏனோ தெரியவில்லை, இப்பாடலை கேட்கையில் தானாக கண் கலங்குவதோடு தேவா சகோதரர்களே மனம் முழுக்க ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். கானா என்றாலே தேவா என்றாகி போனது. அந்த கானாக்களுக்கு உயிர் கொடுத்த கானா குயிலானார் நம் சபேஷ் அண்ணன். கொத்தால் சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடி, உதயம் தேட்டரில் என் இதயத்தை தொலைச்ச, கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டம், காத்தடிக்குது என இவர் பாடிய பாடல்களை கேட்கையில் இனம் புரியா கொண்டாட்டத்தில் மனம் ஆழ்ந்து போகும். ஆடாத கால்களும் ஆடி தீர்க்கும். ரோஜாக்களின் இதழ்களைப் போல் தீராத உங்கள் வாசம் 100 ஆண்டு வாழ வைக்கும். மாறாது உங்கள் பாசம். குடும்பத்துக்கு என தன்னை அர்ப்பணிப்பவர்களை தெய்வத்தோடு ஒப்பிடுவதே தர்மம். ஆனால் அவரே தெய்வத்தோடு தெய்வமாகி போனதை என்னவென்று சொல்வது? அவரை உணர இன்றளவும் உயிரோட்டத்தோடு காத்து கொண்டிருக்கின்றன அவர் நமக்காக கொடுத்த படைப்புகளும் பாடல்களும். அவை யாவும் காலத்தால் அழிக்க முடியாத கல்வெட்டுகள். அதனூடே காலந்தோறும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார் காலமாகி போன நம் சபேஷ் அண்ணன் அவர்களும். மண்ணில் வாழும் நதியே கடலே மனதால் உயர்ந்த மனிதரை பாடுங்கள். இன்னும் ஒரு ஜென்மம் இவர்கள் பூமியில் பிறந்திட சாமியை கேளுங்கள். இந்த துபாய் மண்ணில் லட்சக்கணக்கான தமிழ் இதயங்களோடு இணைந்து நாங்களும் உங்கள் கரங்களை பற்றி ஒன்றிணைந்து அடிபடுகிறோம். மொழியில்லா திசையில்லா இவ்விசையின் மூலம் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் சபேஷ் அண்ணா. எஸ் சார், ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இட்ஸ் ட்ரூலி அ ஹானர் ஃபார் அஸ். அவர் வாழ்ந்த ஒரு மியூசிக் போட்ட காலங்களில் நாங்களும் இருந்து அதை கேட்டிருக்கோம், ரசிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் தான். நிச்சயமாக அவர் இல்லாத மேடைகள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி இந்த மேடையில் அவர் இல்லை, பட் ஸ்டில் எங்கள் எல்லார் மனசுலையும் அவரோட பாடல்கள் மூலமாக இருக்காங்க. இப்போ கூட எங்கேயோ இருந்து கண்டிப்பாக இந்த கான்செர்ட்டுக்கான அத்தனை விஷயஸும் கொடுத்து அந்த லவ்வோடு தான் அவர் கண்டிப்பாக பார்த்துட்ருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதனால தான் இந்த ட்ரிபியூட்டும் அவருக்கும். ஸோ அவர் சபேஷ் அவர்கள் மேலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பெக்டை, அந்த ஒரு லவ்வை நம்ம எல்லாரும் 1 minute எந்திரிச்சு நின்று அவருக்கான அந்த ஒரு ரெஸ்பெக்டை அதை கொடுக்கணும், ஸ்டாண்டிங் அவேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு ஸ்டாண்ட் ஃபார் அ மினிட். தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்ஸ் அ லாட். சபேஷனுக்காக ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமே சபேஷ் இறந்துருக்கணும். அதுக்குள்ளே தவறுந்து எங்களுடைய துரதிர்ஷ்டம். ரொம்ப நன்றி, திரும்பி ஞாபகப்படுத்திட்டீங்க. நம்மள் வாழ்ந்து கொண்டிருப்பவர் சபேஷன் இருக்காமல். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி. தேவாஸோடு இணைந்து இங்கே நான் அந்த மேடையில் வந்தது ரொம்ப சிறப்பு. தேவா சார், தொடரட்டும் உங்கள் பயணம். உங்கள் பயணத்தில் என்னையும் அழைத்து கொண்டு செல்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி கோடான கூட நன்றி. உங்கள் குழுவினர் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அமீரா உனக்களுக்கு நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கோல்டன் ஸ்பேரோ டீம் சார்பாக சரத்குமார் சர்வலை கௌரவிக்கிறதுக்காக கோல்டன் ஸ்பேரோட MD மிஸ்டர் நூர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். அவருடன் இணைந்து மிஸ்டர் சலாம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
பேக் டு தேவா சாரோட வைப். அடுத்த சாங் என்ன அப்படிங்கறது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியவே போகுது. ஸோ சொப்னா. Yes, Deva sir, the vibe continues. United Arab Emirates, are you ready for the next song? தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய அடுத்த பாடலுக்கு நீங்க ரெடியா? மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா, மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா, ரோசம் அதிகண்டா அதை விட பாசம் அதிகண்டா. நான் பழகுனத மறக்கலையே, அந்த பருவம் இப்போ கிடைக்கலையே, அந்த காட்சிகளுக்கு நிறையில்லையே, இன்னும் கண்ணை விட்டு தான் மறையலையே. மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. Golden Sparrow presents தேனிசை இரவு with தேனிசை தென்றல் தேவா. Co-presented by Isvaya and Avafi Golden Jewelry Trading. Supported by Ecolon Elite. PR partner Anto Entertainments. Radio partner Radio Gilly 106.5. Branding partner Elite. Overseas partner The Chosen One. Broadcast partner Black Sheep. OTT partner Black Sheep Value OTT. Production partner Media Pro International. Venue partner Expo Center Saja. Event co-organized by Spread Smile Events and Media. Travel partner AR Tools and Travels.